வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அவர்களுக்கு பைட் காஸ்டிங் ரீல் ராடு வாங்கியிருக்கோம். ராடு ஓப்பனிங் தான் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், நல்லா சேஃப்டியாக தான் அமைச்சிருக்காங்க பபுள்ஸ் கவரில். ராடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆயிடுச்சு. நண்பர் ஓப்பன் பண்ணிட்டாரு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், டெட்லி ஹண்ட், விஷாலி கம்பெனி டெட்லி ஹண்ட்டு. கிச்சா வேறையா ஓடு பாருங்க, டெட்லி ஹண்ட். ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி ஒரு ராடு வாங்கணும், ஃபுல் செட்டப்பாக வாங்கணும், வாங்கி நம்ம பக்கம் போடணும்னு ஒரு ஆசை. பார்த்தீங்கன்னா அந்த ஆசை நிறைவேறிச்சு. அப்படி ராடு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். அந்த ராடு கையில் இருக்கிறதே தெரியல, அவ்வளோ லேசாக இருக்குது. பைட் காஸ்டிங் ராடு கையில் இருக்கிறதே தெரியலப்பா. அப்பா, இது கையில் ராடை கையில் பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியல, வெயிட் கையில் இருக்கிற மாரி. ரெண்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. என்ன இது டபுள் டிப்பா? செம்ம. மூணுத்தையும் கையில் பிடிச்சா கூட வெயிட்டாகவே தெரில. அடுத்து நான் வாங்கியிருக்கீங்க. ரொம்பயா ப்ராவோ. இதுதான் பாரு, இதில் வந்து ஹெவி ஆக்ஷனு, இது ஆக்ஷன் ஹெவி, இது மீடியம் ஹெவி. இரு போட்டு கொடுக்குறேன், எப்படி இதுன்னு பாரு. டிப் கிரிப்பரு இதுதான் நமக்கு கேட்குது. ரிசல்ட் உள்ள ஃப்ராக் 420 250. மீன் வெட்ட கஷ்டமாக இருக்குதுங்க, அதனால் கத்திரிக்கோள். லுக்கானா கோல்டன் ஈகிள் பைட் காஸ்டிங் ரீலு. லுக்கானா பிளாக் மாம்பா 8X பிரைடு 22 mm. அப்புறம் ப்ராவால் சில பல தவளைகள் இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக வாங்கியிருக்காரு நண்பர். ஐயோ ஐயோ, இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர் ஒரு ரீலு பைட் காஸ்டிங் ரீல் ஓப்பன் பண்ணுறாங்க. சின்னதாக குட்டி கோண்டு இருக்குது. 10 kg ட்ராக் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஈகிள் செம்மையாக இருக்குதுங்க, கச்சிதமாக வருங்க. உள்ள ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கோல் வச்சு பிடிச்சோம், அப்புறம் டெலிஸ்கோப்பி ராடு, அப்புறம் ஃபைபரு. இப்போ அப்டேட் ஆகிட்டே போகிறதால இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வாங்கி பிடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் அந்த பழைய செட்டப்லேயே ஸ்பின்னிங் வாங்கியாச்சு. நிற்கிறீங்களா? எல்லாம் சேர்த்து ஒரு 150-200 கிராம் வருமா? அப்படி இந்த மாதிரி தூண்டி இருந்ததுன்னா போகுது, நீங்கள் காலத்தில் நினைக்கலாம் போல. இது தேங்க்யூ நண்பர்களே.